அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக இப்படி முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு இந்த சமையல் பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசியை அலசிட்டு ஊற வச்சுருங்க. அரை முடி தேங்காவை துருவி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். முதல் பாலை எடுத்து தனியாக வச்சுட்டேன், கொஞ்சம் திக்காக. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்துட்டேன். இதை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். மிதமான சூட்லேயே நல்லா இது வேகணும். தேங்காய் பாலும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்த பிறகு 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இது அப்படியே அதே மிதமான சூட்லேயே நல்லா கிளறிட்டே இருங்க. 3 நல்லா ஒன்றா சேர்ந்து இந்த பதம் வரும்பொழுது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சதைகளை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த தனியாக எடுத்த சதைகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் இருக்கணும். இன்னொரு மாம்பழத்தை நான் இது போல் சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு கிண்ணத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். மாம்பழம் அதிகமாக இந்த சீசனில் கிடைக்கும், அதனால் இது போல் நீங்கள் சமைச்சு பார்க்கலாம், ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நான் 2 கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிட்டேன். நாம் அரைச்சி எடுத்து வச்ச மாம்பழ விழுதை 2 டம்ளர்லேயும் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஜவ்வரிசி நல்லா ஆறி இருக்கணும், அதையும் 2 டம்ளரில் சேர்த்துக்கிட்டேன். நம்ம முதல் எடுத்து வச்ச தேங்காய் பால் அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம நறுக்கி வச்ச மாம்பழ துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஸ்பூன் போட்டு கலக்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.